பாருங்க, இந்த இருக்கு வீடு, அந்த வீடு அந்த ரைட் ஏரியா வீடு ஒரு வீடு. இவர் ஒயின் ஷாப்ல இங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காரு. சரக்கு அடிச்சு 10,000 ஃபைன் கட்டிருக்காரு. இது எந்த கொடுமை? இந்த கொடுமை அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? குடிச்சிருக்காரு. 2 கிலோமீட்டர் வீடுங்க. ஒயின் ஷாப் பக்கத்திலே நின்னுகிட்டு இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? வாங்க, என்ன பண்றாங்க? இந்த மாதிரி வேன் எடுத்துறாங்க, கார் எடுத்துட்டு வந்துட்டு காவல்துறை லோக்கல்லே வந்து பணம் வசூல் பண்றாங்க. லோக்கல்லே வந்து வசூல் பண்றாங்க. முன்னாடி மெயின் ரோட்ல தான் வசூல் பண்ணுவாங்க, இப்ப லோக்கல்லே வசூல் பண்றாங்க. அப்ப குடிக்கிறவன் என்ன பண்ண? ஒயின் ஷாப் வாசல்ல எதுக்கு ஃபைன் கட்டுற? ஒயின் ஷாப் இப்ப நாங்க கேட்கணும்னா கிளம்பி போறாங்க பாருங்க. நான் கேட்டோனே அவங்க கிளம்பி போறாங்க. நின்னு பதில் சொல்லணும்ல, பதில் சொல்ல மாட்டாங்க மக்கள். 7 பேர் 7 போலீஸ் நின்னுட்டு குடிக்கிறவங்க எல்லாரையும் வீடியோ எடுக்காங்க. ஒவ்வொருத்தரையும் 3000 ரூபாய், 10,000 ரூபாய், 5000. ஒயின் ஷாப் வாசல்ல எதுக்கு வீடியோ எடுக்கிற? ஒயின் ஷாப் வாசல்ல வந்து நீ எதுக்கு ஃபைன் போட? ஒயின் ஷாப்ல ஃபைன் ஒவ்வொருத்தரும் 10,000 20,000 200 ரூபாய் குடிச்சிட்டு 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு அவன் 10,000 எதுக்கு கட்டணும்? 200 ரூபாய்க்கு எதுக்கு 10,000 கட்டணும்? அப்ப இது எவ்வளவு பெரிய வழிப்பறி? இந்த அரசாங்கம் எவ்வளவு பெரிய வழிப்பறி பண்ணுது? மக்களை மூளைக்கு மூளை ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி ஃபைன் கட்ட வைக்கிறோம். இது எவ்வளவு பெரிய கொடுமை? நீ ஒயின் ஷாப்ப மூட மாட்ட. எவ்வளவு மக்கள் ஒயின் ஷாப்ப மூட மாட்ட? ஒயின் ஷாப்ப ஒதுக்கி ஒயின் ஷாப் இருக்கு. அப்ப நீ வசூல் மட்டும் எப்படி பண்ற? 200 ரூபாய் சரக்கு அடிக்கிறான், 10,000 ரூபாய் யூனிஃபார்ம்ல இருந்து கலெக்டர்ஸ்க்கு மாறிட்டாரு. 200 ரூபாய் கோட்டை குடிச்சு 10,000 ஃபைன் கட்டான். எது வழிப்பறி? இது மக்கள் வழிப்பறி. எதுக்கு இவ்வளவு காசு? லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க? லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிறீங்க? வண்டி நடக்கு. லோக்கல்ல எதுக்கு பிடிக்கிற? லோக்கல்ல எதுக்கு காவல்துறைக்கு என்ன வேணும்? ஏன் கொள்ளை அடிக்கிற? ஏன் மக்கள் காசை கொடுக்குற? மக்களை ஏன் மாசம் 1000 ரூபாய் இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துற?